ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே மகர ராசி அப்படின்னு சொன்னால் லட்சியம், விடாமுயற்சி, பொறுமை கொண்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவிச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைந்திருக்கு? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் என்ன? ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன? அசுப பலன்களிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். மகரம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் உத்திரம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆடி மாதத்தின் அமைப்புகளால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்கு சனி பகவான் தான் ராசி அதிபதி. இதனால் நீங்கள் இவரை எப்படி வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அது என்னவென்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் நல்ல நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை அடையக்கூடிய ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது. ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி என்பதனால நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. நீங்கள் இப்போ கூட உங்களோட மனதார ஒரு பிரார்த்தனையை நினைத்து கொண்டு ஓம் கம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்கள். அந்த சனி பகவானின் அருளால் நீங்கள் நினைத்த பிரார்த்தனையை கூடிய விரைவில் உங்களுடைய அடையவும் சிறப்பான முறையில் நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சனி பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம். எல்லா விதத்திலுமே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய உங்களுக்கு நன்மை கட்டாயம் கிடைக்கும். மகர ராசி என்பது பொதுவாகவே நீங்கள் எப்பொழுதுமே அடிதடியில் எல்லாம் இறங்க மாட்டீர்கள். பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே விடாமுயற்சியோடு செயல்படுத்துவீர்கள். பொதுவாக இந்த ஒரு விஷயத்தையுமே இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவீர்கள் அப்படின்னா ஒரு லட்சியத்தோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீர்கள். நீங்கள் பிறக்கும்போது ஏழையாக இருந்தால் கூட உங்களோட சொந்த முயற்சியால் நல்ல ஒரு உயர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு கொண்டவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள். அதுவும் இந்த குடும்பத்தில் பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த குடும்பத்தோட முழுமை தலைமை பொறுப்புமே இவங்களை தான் ஏற்று நடத்துவார்கள். எல்லோருக்கும் என்ன வேண்டும் என்பது பார்த்து பண்ணுவீர்கள். பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள் அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அதில் வெற்றி பெற வரைக்குமே விடாமுயற்சியோடு செயலாற்றி வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பீர்கள். இப்போ இருக்கிற நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு ஒரு விஷயம் இருந்தால் கூட அதை கூட சாத்தியமாக மாற்றக்கூடிய அமைப்பு கொண்டவங்க தான் மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். உங்களோட செயல்களில் எப்போவுமே ஒரு நீதி, நேர்மை இருக்கும். பொய்ப்புரட்டுக்கு நீங்கள் கூட துணையாக நிற்கவே மாட்டீர்கள். சில நேரத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் பழமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பீர்கள். மாற்றங்களை ஏற்பதற்கு கொஞ்சம் தயக்கமும் காட்டுவீர்கள். சில மகர ராசிக்காரர்கள் நிறைய இடத்தில் பாருங்கள் தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பீர்கள். மற்றவங்க வழியில் நடத்துவதிலேயோ ஊக்குவிப்பதிலேயோ உங்களை அடித்துக்கொள்ள ஆளே இல்லைன்னா அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க குடும்பத்தின் மீது முக்கியத்துவம் கொண்ட நபர்களாக இருப்பீர்கள். அவர்களோட அதிகமாக நேரம் செலவிடுவீர்கள். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேண்டும் என்பதை பார்த்து பண்ணுவீர்கள். உங்களை சுற்றி நிறைய நண்பர்களும் கூட இருப்பார்கள். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்பதை நம்புவார்கள். ஏன்னா அவ்வளவு விஷயத்திலுமே நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அது அவர்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுத்திருக்கும். அதனால் நீங்கள் சொல்வதை கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய வகையில் ஒவ்வொரு நண்பர்களுமே இருப்பார்கள். அவர்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் கூட அதற்கான தீர்வையுமே உங்களிடம்தான் கேட்பார்கள். கன்னி ராசிக்கு செவ்வாய் வரக்கூடிய காலகட்டம் 13ஆம் தேதி நடக்கும். அப்போ கன்னி ராசிக்கு செவ்வாய் வருகிறார்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அது உங்கள் ராசிக்கு 4, 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய். அவர் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த ஒரு சூழ்நிலை, அதாவது 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரமாக அமையப்போகுது. பாகிஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெறுவதனால நல்ல சந்தர்ப்பங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும். இழுபறியான காரியங்கள் இனிதே நடந்து முடியும். தொழிலில் ஏற்பட்ட மந்தநிலை மாறி சூடு பிடிக்கும். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். இடம், பூமி வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு உங்களுடைய எண்ணம் நிறைவேறும்.
பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பார்கள். இருந்தாலுமே நீங்கள் விரும்பிய ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும். கூட்டு முயற்சிகளிலிருந்து விலகி தனித்து இயங்க முயற்சி செய்வீர்கள். 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்கள் வரும். ஆடி 18ஆம் தேதிக்கு கடகராசிக்கு புதன் வருவார். உங்கள் ராசிக்கு இது 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் உண்டாக்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். உத்தியோகம் சம்பந்தமாக எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் பற்றின சிந்தனை மேலோங்கும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்குமே இப்போ வேலை கிடைத்து உதிரி வருமானம் உண்டாகும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகலும். புத ஆதித்ய யோகம் இப்போ இருப்பதனால கல்விக்காக எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக அவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வைக்கலாமா அப்படின்னு நினைத்தீர்களே, ஆனால் கூட அதற்கு இப்போ முயற்சி செய்தீர்கள் என்றால் அதில் அனுகூலமான பலனை நீங்கள் பெற முடியும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நினைத்தது நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் எதிர்கொள்ளும் சூழ்நிலை வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் உருவாகும். கலைஞர்களுக்கு அதிக முயற்சி செய்தீர்கள் என்றால் நன்மைகளை பெற முடியும். மாணவ மாணவிகளுக்கு மறதி வரும், கவனமாக இருங்கள். பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம். வருமானத்தில் பற்றாக்குறை வரும். வரவு செலவு விஷயத்தில் கவனமாக இருங்கள். செலவு செய்யும்போது எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை உறுதி செய்துவிட்டு செலவு பண்ணுங்கள். மகர ராசி அன்பர்கள் சனி பகவானின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மகர ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் என்ன ராசி அப்படின்னு தெரிந்து கொண்டு அவர்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கூட பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.